ஒரு சிவன் கோயிலுக்குள்ளே வந்தால் அந்த குடும்பமே அழிஞ்சிரும், அந்த உயிர் போயிரும்ன்ற ஒரு மூட நம்பிக்கையினாலேயே மன்னர்களால் கட்டப்பட்ட அற்புதமான கோயில்களை இன்றைக்கு நம்ம இழக்கும் தருவாயில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த கோயில்களை என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் மீண்டும் ஒரு வாட்டி நம்மளால் கட்ட முடியாது. மக்கள் அனைவரும் இந்த கோயிலை சுற்றி இந்த எண்ணற்ற மக்கள் இருப்பாங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் இந்த நத்தம் பண்ணையில் உள்ள இந்த கோயிலுக்கு வரணுன்னே நாங்கள் விரும்பிக்கிறோம். என்ன காரணம்னா கிட்டத்தட்ட 800லேருந்து 1000 ஆண்டு பழமையான மிக மிக அற்புதமான இந்த கோயிலை மீண்டு எழுகிறதுக்கு உங்களுடைய வருகை ஒரு முக்கிய ஒரு காரணமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பத்தை, அதாவது மிக மிக பழமையான கோயில்களில் தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருடைய சிற்பமாக இருக்கட்டும், முருகனுடைய சிற்பமாக இருக்கட்டும், எல்லாமே புடைப்பு சிற்பமாக வடிவமைப்பு பண்ணுவாங்க. இந்த கோயில் ரொம்ப ரொம்ப பழமையான கோயில்ன்றதை இந்த புடைப்பு சிற்பம் மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த புடைப்பு சிற்பத்தை வச்சு தான் நம்ம இந்த கோயில் எந்த அளவுக்கு பழமையான கோயில்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு விநாயகர் அவர் ஒல்லியான தேகத்தில் இருக்கிற மாதிரி தான் வடிவமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரையுமே பார்த்தீங்கன்னா பிள்ளையாருடைய உருவமைப்பு ஒரு மிக மிக ஒல்லியான தேகத்தில் இருக்கும். 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையாருடைய சிற்பம் ரொம்ப கனமானதாகவும் உடல் பெரிய ஒரு கனத்த உருவத்தை கொண்டிருக்கும். இந்த கோயில் ரொம்ப 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 பழமையான இந்த கோயில் இன்னைக்கு அழியும் தருவாயில், அதாவது முழுமையாக மண்ணுக்குள்ள புதையும் தருவாயில் தான் இது இருக்கு. பாதி கோயில் அழிஞ்சிருச்சுங்க. எஞ்சி உள்ளது உயிரை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இந்த கருவறை மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பாக இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து மக்களும் இந்த கோயிலுக்கு வருகை தந்து இந்த கோயில் மீண்டு வரத்துக்கு ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக வாங்க. மிக விரைவில் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற இந்த புதற்காடெல்லாம் நம்ம அகற்றி இந்த கோயில் வழிபாட்டுக்கு வரத்துக்கு நம்மளால முடிஞ்ச அனைத்து முயற்சிகளையும் நம்ம மேற்கொள்வோம். இந்த காணொலியை அதிகமாக பகிர்தலின் மூலியமா இந்த கோயில் மீண்டு வரத்துக்கு உங்களால் முடிஞ்ச அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்க. இன்றைக்கு 3/11/2025 அன்றான இன்றைய பிரதோஷ வழிபாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம். ஒவ்வொரு பிரதோஷ வழிபாடுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வழிபாடே இல்லாத ஒரு கோயிலோ வழிபாடே இல்லாத ஒரு சிவலிங்கம் இருக்குதோ அங்கே தான் நம்ம போய் பிரதோஷ வழிபாடு பண்ணுறோம். அதே போல தான் புதுக்கோட்டை மாவட்டம் நத்தம் பண்ணை என்ற ஊரில் அமைந்துள்ள இந்த சிவன் கோயிலில் அமைந்துள்ள இந்த சுவாமிக்கு நம்ம இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு பண்ண போகிறோம். இந்த பிரதோஷ வழிபாடு மூலியமாவது இந்த கோயில் மீண்டு வரும். கண்டிப்பாக மீண்டு வரும், நிச்சயம் மீண்டு வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு அனைவருக்கும் பகிர்ந்து இது போன்ற அற்புதமான ஒரு கோயில் இந்த ஊரில் இருக்கிறது அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. அனைவருக்கும் தெரிந்தாலே இந்த கோயில் மிக விரைவில் மீட்கப்பட்டு மக்கள் வழிபாட்டுக்கு வந்துடும். மீண்டும் சொல்கிறேன், ஒரு முறை இழந்துட்டனா எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் இது போன்ற ஒரு கோயிலை நம்மளால் திரும்ப பெறவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கோயில் மீண்டு வரத்துக்கு முடிந்த முயற்சிகளை நம்ம மேற்கொள்வோம்.